நண்பர்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய அதிரடியான அறிவிப்பை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு அறிவிப்புமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழ்நாடு அரசின் மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் தமிழ்நாடு அரசின் மின்சாரத்துறை சம்பந்தமான வெள்ளை அறிக்கையை ஜூன் மாதம் 25ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. அந்த வெள்ளை அறிக்கையில தமிழக மக்களுக்கு 2 முக்கியமான செய்தியை சொல்லியிருந்தாங்க. முதல் செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஆண்டிற்குள் 20,000 பேர் புதிதாக வேலைக்கு சேர்க்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 2021-26ல் நியமிக்கப்பட்ட 5,000 கேங்மேன்களும் பணியில் அமர்த்தப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா தமிழக இளைஞர்கள் 20,000 பேருக்கு மின்சாரத்துறையில வேலை கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த அறிவிப்பு இந்த வருடம் மின் கட்டணம் எக்காரணம் கொண்டும் உயர்த்தப்படாது அப்படின்ட்டு தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த வெள்ளை அறிக்கையில தமிழ்நாட்டு மின்சாரத்துறையினுடைய வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, நிதி பற்றாக்குறை எவ்வளவுங்கிறதையுமே தெளிவா சொல்லியிருந்தாங்க. நீங்க ஆப்ரலாட் தமிழ் சேனலை புதுசா பார்த்தாலும் இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால அரசு வெளியிடக்கூடிய புதிய அறிவிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கிற முடியும். அடுத்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சம்பந்தமா வெளியாயிருக்குங்க. 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த தமிழ் நூல்களுக்கான பரிசை தமிழக அரசு அறிவிக்க போறாங்க. அதற்காக தமிழ் எழுத்தாளர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பரிசு பார்த்தீங்கன்னா நூலாசிரியர்களுக்கு 50,000 ரூபாயும் பதிப்பகத்துக்கு 25,000 ரூபாயும் கொடுக்க போறாங்க. எங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, தமிழ் வளர்ச்சித்துறை tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல 31/8/2026க்குள்ள விண்ணப்பிக்கணுங்க. கவிதை, புதினம், சிறுகதை, நாடகம், சிறுவர் இலக்கியம், அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம், வரலாறு இப்படின்னு 33 வகைகளில் நீங்கள் இதில் விண்ணப்பிச்சுக்கலாங்க. அடுத்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிலேருந்து வந்திருக்குங்க. தமிழ்நாடு அரசினுடைய மாநில விருதுகளுக்கான கால அவகாசத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் நீட்டிச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காக சிறப்பாக செயலாற்றிய நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசின் மாநில விருதுகளை கொடுக்குறாங்க. இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா www.awards.tn.gov.in இந்த வெப்சைட்டில் விண்ணப்பிக்கலாம். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த அரசு வெளியிட்ட புதிய அறிவிப்பு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஆப்ரலாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மணி சேவிக்கு வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.